நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஜாஷ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கடந்த 11 மாதங்கள் நம்மளை கண்மணி போல கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ வியாதிகள் தான், ஆனால் அழிந்து போக விடவில்லை. எத்தனையோ பலவீனங்கள் தான், அப்படியே பலவீனப்பட்டு போய்விடவில்லை, பலன் தந்திருக்கிறார். எவ்வளோ கடன் பிரச்சனைகள் தான், ஆனாலும் தப்புவிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மன சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் நிர்மூலமாகி விடாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்கி இந்த சேர்த்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடக்கக்கூடிய இந்த சுகமளிக்கும் ஆராதனையை ஆண்டவரே நீர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். பலகீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அதை மேற்கொண்டு இதை நடத்துவதற்குரிய பலனை ஆண்டவரே சகோதரருக்கு அண்ணாச்சிக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்க நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய வசனங்கள் சகோதரனுடைய வாயிலிருந்து புறப்படணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் எல்லாம், வான மண்டலத்தின் பொல்லாத கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலும் அது செயலில்லாமல் போகும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் ஜனங்களை உயிர்ப்பிக்கட்டும், சுகமளிக்கட்டும். ஆண்டவரே யார் யாரெல்லாம் வியாதியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டுடைய வேதத்திலே நாம் மார்க்கு எழுதிய புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி விசுவாசத்தோடு நாம் அவருடைய சந்ததியில் சேரும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய வறுமைகள், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர், சர்வ வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வேதத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம், உங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும்.
காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். இப்பொழுது உங்களோட ஒரு பாடலை ஆண்டவரை துதித்து பாடுவோம். எங்களோடு இணைந்து பாடுங்கள். பாடல் பாடுகிற நேரங்களிலே ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, எங்கள் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும்
கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லவர், எஸ், குறை நீக்க வல்லவர் அவர்தான். நம்முடைய பாவங்களை போக்கும் தெய்வம் அவர்தான். எந்த 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 முக்குக்கு நீங்கள் ஓடி போனாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்க முடியும். எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, விபச்சார பாவமோ குடிகார பாவமோ என்ன பாவங்களில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் அன்பும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நம் மத்தியில் கர்த்தர் செய்யும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை, நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்காத ஒரு காரியத்தை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை, இது கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணும்படியாக இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லங்களில் பிரசன்னராகி இருக்கிறார். அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரிடத்துல வந்தா என்னுடைய காரியங்கள் வாய்க்கும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று நினைத்து, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசித்து வந்திருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவான பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதை தியானித்து விட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்னோடு கூட வேதம் இருந்ததுன்னா என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தை நம்ம எப்போ கழுவுவோம்? நம்முடைய சரீரத்தையாக இருக்கட்டும், அல்லது துணிமணிகளாக இருக்கட்டும், அல்லது வீட்டையாவது எப்போ சுத்தம் பண்ணுவோம்? நமக்கு அது அழுக்காகிவிட்டது, வீடு குப்பை ஆயிடுச்சு அப்படின்னா அதை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அதே போல நம்முடைய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு குடும்பத்தில் சமாதான குலைச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்வோம்? உடனே பாகப்பிரிவு ஒன்று செஞ்சிருவோம். நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, உடனே எல்லா பாத்திர பண்டங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து சுத்தம் பண்ணுவோம். அதே போல ஒரு வியாதிப்பட்டு இருக்கையில் அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு வியாதிஸ்தர் வீட்டுக்கு ஜபிக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருந்தேன். அப்போ அங்கே போகும் பொழுது அங்கே நாங்கள் போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நாங்கள் ஜபிப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 3 முறை ஒரு சகோதரர் வந்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணுகிறார். அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். அவங்க வந்து அதை சுற்றிலும் டெட்டால் போட்டு சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, எந்த கிருமியும் வந்து தாக்கிடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம சுத்தம் பண்ணுவது வழக்கமாக இருக்கிறது.
ஆனா மார்க்கு எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதுல 40வது வசனத்துல ஒரு குஷ்டரோகி இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு என்னுடைய பக்கத்துல வருகிறார், என்னுடைய ஊர்ல வருகிறார். அப்போ அவரிடத்துல போனா சுகம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன். வெளியில போகும் பொழுது, ஏன்னா அவங்க பாளையத்துக்கு புறம்பே நகரத்துக்கு வெளியில தான் அவர்கள் இருப்பார்கள். ஒருவேளை அப்படி போகும் பொழுது வரும் பொழுது யாரோ பேசி இருக்கலாம், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்திற்குள்ளாக வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால் அவர் நிறைய பார்வையற்றவர்களை பார்வையுடையவர்களாக மாற்றுகிறார். பிறவி சப்பானிகள் எழும்பி நடக்கிறார்கள், மரித்தவர்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார், செவிடருடைய காதுகள் கேட்கப்படுகிறது. இப்படி அவர் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அசுத்த ஆவிகள் அவரை பார்த்த உடனே அலறி ஓடுகிறது. நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டு அது அலறி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை இயேசு செய்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த குஷ்டரோகி என்ன செய்றான்? 40வது வசனத்தை வாசிக்கின்றேன். குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு குஷ்டரோகம் பிடித்தவன், ஒரு வியாதியோடு இருக்கிறவன், ஒரு பலவீனத்தோடு இருக்கிறவன் வந்து என்ன சொல்லணும்? ஐயா, நான் அந்த மாதிரி குஷ்டரோகியா இருக்கிறேன், என்னை குணமாக்குவதற்கு உம்மால முடியும், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், நீர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறீர், நிறைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நான் ஊருக்கு வெளியில இருந்தாலும் அநேகர் அங்கு போகும் பொழுது வரும் பொழுது நிறைய நீங்க இந்த கிராமத்துக்கு வர்றீங்கன்னு சொல்லி பக்கத்து கிராமத்திலிருந்து ஜனங்கள் வியாதியஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். ஐயா, ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, இயேசு என்கிற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் அற்புதத்தை செய்கிறார், அவர் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அவர் பிணியாளிகளை சொஸ்தமாக்குகிறார், இதையெல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறேன், எனவே நீர் எனக்கு குணமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கல. அதைத்தான் கேட்டிருக்கணும். என்னை குணமாக்கும் ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை தாரும், அநேகரை சுகமாக்கி இருக்கிறல்லவா, இந்த நோயையும் குணப்படுத்த உம்மால் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், எனவே இதை எனக்கு செய்து தாரும் சொல்லி கேட்கல. அவன் கேட்டது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஐயா, நான் அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் அசுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் யாருக்கும் பிரியமில்லாதவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், என்னை சுத்தமாக்குவதற்கு உம்மால முடியும், உமக்கு சித்தம் இருந்தால். அது உங்களுக்கு சித்தம் இருந்ததுன்னா தான், அப்படி இல்லைன்னா முடியாது. உங்களுக்கு சித்தம் இல்லை அப்படின்னா செய்ய மாட்டேன் தெரியும். ஆனா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அவன் கேட்கிறான், எனக்கு குணமாக்கும், என்னை சுகமாக்கும், ஆண்டவரே உம்மால முடியும், என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப அவன் சுத்தமாக வேண்டும். அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். எனவே அவன் சொல்றான், என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பார்ப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இராது, யாரும் என் அருகில் இருந்து நுகர்ந்து பார்ப்பதற்கு இஷ்டம் இராது. அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த நாற்றமான வாழ்க்கை, இந்த அசுத்தமான வாழ்க்கை, இதை நீர் சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய குஷ்டரோகம் நீங்கிவிடும். ஆனா நீர் சுத்தமாக்க வேண்டும். உம்மாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது, குணப்படுத்த முடியாது, எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒருவரால் மாத்திரம் முடியும், என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சி பார்க்க முடிகிறது. அப்படி அவனுடைய நிலைமை எப்படித்தான் இருந்தது? ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமை எப்படி? ஒருவேளை நமக்கு குஷ்டரோகம் இல்லை என்றாலும் அந்த குஷ்டரோகி என்ன பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தானோ, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டானோ, அதே நிலைமையில
நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. குஷ்டரோகம், அவன் சொல்றான், நான் குஷ்டரோகம் ஒரு வியாதியில் இருக்கிறேன், என்னை சுத்தப்படுத்தும். ஆனா அவன் இருந்த நிலைமையை போன்று நம்முடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்று அதிலிருந்து இயேசு சுத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவனுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், முதல்ல ஒரு குஷ்டரோகியினுடைய அந்த குஷ்டரோகம் பிடித்த இடத்துல உணர்வு இருக்காது, எந்த உணர்ச்சியும் இருக்காது. அது தீ பட்டா கூட அவங்களுக்கு சுடாது, தெரியாது. அதுல காயம் ஏற்பட்டா கூட, இதுல காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு வலி இருக்கு, எதுவுமே தெரியாது. எதுலையும் போய் எச்சினாங்கன்னா கூட அந்த காலில் விரல்ல பட்டது தெரியாது, வலி இருக்காது, வேதனை இருக்காது. ஏன்னா அங்க தோல்ல அந்த நரம்பு பாதிக்கப்பட்டது நிமித்தமாக அது உணர்ச்சியற்ற நிலைமைக்கு மாறிவிடும். அப்படி உணர்ச்சியற்ற நிலைமை, உணர்வற்ற நிலைமை யாருக்கு அப்படி இருக்கும்? சூடு சொரணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அநேகர் சொல்லுவோம், உனக்கு சூடு சொரணையே கிடையாதா? உனக்கு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா? இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு இருக்கு? வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலை யாருக்கு இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 35வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 35வது வசனம், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை. என்னை அடிக்கிறாங்க, எனக்கு வலி இல்லை, எனக்கு வேதனை இல்லை, தெரியல. காரணம் சொரணை இல்லை, உணரற்று போயிருக்கிறேன். அடுத்து, என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை. அடிக்கிறாங்க, கம்ப கொண்டு அடிக்கிறாங்க, அதுலயும் வலி இல்லை. கன்னத்தில் அடிக்கிறாங்க, தலையில அறைகிறாங்க, உணர்வு இல்லை, சொரணை இல்லை, அடிச்ச இடத்துல ஒரு வேதனை வரல. அடுத்து அங்கு வசனம் சொல்கிறது, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன். ஐயா, இப்படிப்பட்ட சூழல், என்ன அடிக்கிறாங்க, எனக்கு வலி இல்லை, என்னை அறைகிறார்கள், எனக்கு சொரணை இல்லை. என்னதான் அடிச்சாலும் என்னதான் செய்தாலும் நான் திரும்பவும் எழும்பி அதே இடத்துக்கு தான் போவேன். எந்த இடத்துக்கு போறாங்களா? வசனம் சொல்லுது, 30வது வசனம், மதுபானம் இறக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த வர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். மதுபானம் பாட்டில் இருக்கும் பொழுது சிகப்பு கலர்ல அல்லது இளம் மஞ்சள் கலர்ல, இளம் சிவப்பு கலர்ல ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் கண்ணாடி கிளாஸ்ல வச்சிருக்கும் பொழுது மிக நல்லா தெரியும். ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு டானிக் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப அத போய் ஆசையோடு, ஆஹா எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு விருப்பமானது எனக்கு கிடைச்சிருச்சு, எடுத்து அதை குடித்த பின்பு என்ன நடக்குமா? அதை பாராத, அது மெதுவாய் இறங்கும், மெதுவா போதை ஏறும், மெதுவா போதை ஏறிட்டு முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும், உன் கண்கள் பர ஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். உள்ள தாறுமாறா பேசும். கொஞ்சம் உள்ள போனதுக்கு அப்புறமா அடுத்து வெளியில வருகிற வார்த்தைகள் மிகவும் தைரியமுள்ள வார்த்தையா இருக்கும். அது வரைக்கும் எந்த இடத்துல பயந்து பயந்து பேசினார்களோ அதே இடத்துல அடுத்து தைரியமாக பேசுவார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில், அப்போ நானும் மது பழக்கத்திற்கு உடையவனாத்தான் இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு பார்ட்டி, ஒரு பிறந்தநாள் பார்ட்டி. அந்த பார்ட்டியில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அந்த குடும்பத்தில் தகப்பனார் இருக்கிறாரு, பிள்ளைகள் 3 பேர் ஆம்பளை பிள்ளைங்க. அதில் ஒருவர் தான் என்னுடைய நண்பர், அவர் அழைச்சிருக்கிறாரு. அவர் இருக்கிறாரு, இன்னும் என்னை போன்று இன்னும் 2-3 நண்பர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் அமர்ந்திருந்து அங்கு பார்ட்டி நடக்கு. அந்த பார்ட்டியில் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி தகப்பனாரும் இருக்கிறாரு, மகனும் இருக்கிறான். சொல்றான், மகன் தகப்பனை பார்த்து ஊற்றி வச்சிருக்கு,
உடனே இந்த பக்கமா திரும்பியாச்சு, ஒரு பக்கமா திரும்பிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே குடிக்கிறாங்க. ஏன்னா தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். தகப்பனாருக்கு முன்னாடி நான் அடிக்க மாட்டேன், திரும்பி அப்படி அடிக்கிறது. அடிச்சு முடிச்சிட்டு அடுத்த ரவுண்டு அப்பா ஊத்துங்கப்பா. அதுக்கு அடுத்து அப்பா என்னப்பா நீ பேசிட்டு இருக்கிற? தகப்பனாருங்கிறது கூட தெரியாத ஒரு சூழ்நிலை. அது பார்க்கல நல்லா தான் இருக்கும் முதல், ஆனா அது விரியனை போல தீண்டி உணர்வுள்ளவனாக மாற்றிவிடும். பாவம் பொல்லாதவைகளாக இருக்கிறது மதுபானம் இருக்கிற இடம். அவங்களுக்கு தெரியும் நல்லா குடிக்கிறோம், குடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு போறோம், என் மனைவி பிள்ளைகள் பட்டினியா இருப்பார்களே, அவளுக்கு கொண்டு போகக்கூடிய பணத்தை நான் இங்கு செலவு செய்து கொண்டு இருக்கிறேனே, தெரியல, உணர்வில்ல. ஆனா காலையில வேலைக்கு போகும்போது தெரியும், இன்னைக்கு சாயந்தரமாவது நான் ஒழுங்கா வீட்டுக்கு வந்துடணும், வீட்டுக்கு வந்துட்டு என் மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்டம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும், எல்லாம் ஆசையாத்தான் இருக்கு. ஆனா சாயந்தரம் ஆன உடனேயும் நேர அது என்னை இழுக்கிறது. நண்பர்கள் வருவாங்க, ஏ வா போறோமா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு போய் விருந்து பார்ட்டி. கடைசியில பார்த்தா மீண்டும் அதே நிலைமை, மீண்டும் அதே நிலைமை. என்னுடைய சரீரம் இதனால பாதிக்கப்படுகிறது. என் கூட இருந்து மதுபானத்தை அறிந்தினவன் வெளியில அங்க போய் வியாதியஸ்தனா படுக்கையில் இருக்கிறானே, அவனுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அவனுடைய கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அத்தனையும் தெரிந்திருந்தும் உணர்வில்லை. என் சரீரத்தை பாதிக்கும் தெரிஞ்சிருந்தும் உணர்வில்லை. ஆனாலும் எனக்கு அந்த மதுபானம் தேவை என்று ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், உணர்வில்லாத ஒரு சூழ்நிலை. அதே போல பரஸ்திரி, வேதம் சொல்லுது இல்லையா, பரஸ்திரிகளை தேடி தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். தெளிலாண்ட மடியில படுத்து கிடக்கிறான். அவன் சொல்றான், உன் பலன் எதுல இருக்கு? அவன் சொல்லும் பொழுது, என்ன இப்படி கட்டினா என்னுடைய பலன் போயிருங்க, கட்டிட்டு அந்த பெலிஸ்தியர் உன் மேல வருகிறாங்க சொன்ன உடனே அவன் எல்லாவற்றையும் அத்துட்டு வெளியில கிளம்புறான். அவனுக்கு தெரியும், இவன் ஏதோ என்னை யார்ட்டையோ ஒப்பு கொடுப்பதற்கு இவள் பேசி இருக்கிறாள், என்னுடைய உயிரை வாங்குவதற்கும் இவள் துணிந்து விட்டாள், எல்லாம் தெரியுது. ஆனாலும் உணர்வில்லை, அவளுக்காக நான் செய்யணும். அவள் கொண்ட பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு கடைசியில வீடு வாசல் எல்லாவற்றையும் விற்று ஒன்றுமில்லாத சூழ்நிலை. இப்படி அநேகருடைய வாழ்க்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் தினமும் நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோமே, டிவியில கேள்விப்படுகிறோமே. அடுத்தவனுடைய மனைவியோடு தொடர்பு, அடுத்த கணவரோடு தொடர்பு, தேசம் எப்படியோ போய்கொண்டு இருக்கிறது. ஒரு உணர்வற்ற நிலை. நான் யாரை காதலித்து கொண்டிருக்கிறேன் தெரியல, யாரை காதலிக்கிறேன் தெரியல. டீச்சர் ஸ்டூடெண்ட்டை காதலிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம். உணர்வில்லை, என்னுடைய உறவு என்ன உறவு அது தெரியல. விபச்சாரத்தில் இருக்கிறவங்க தகப்பனார் பெற்ற பிள்ளையை கற்பழிக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உணர்வில்லாத ஒரு சூழ்நிலையில நம்மை சுத்திகரிக்க இயேசுவால முடியும். நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசுவால முடியும். ஒருவேளை உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இயேசுவினிடத்தில் கேளுங்க. இயேசுவே, என் கணவரை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என் மனைவியை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளை சுத்தமாக்கும் ஆண்டவரே, அவருடைய குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே. இது போல சூதாட்டத்தில் ஈடுபட்டு எத்தனையோ பேர் தன்னுடைய வீடு வாசல் எல்லாவற்றையும் இழந்த சூழலை, கணவன் மனைவியை கூட பிரிந்து போன ஒரு சூழலில் காணப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட உணர்வற்ற ஒரு பிள்ளைகளோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பெற்றோர்களோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இன்று மாற்றும்படியாக, அதிலிருந்து சுத்தப்படுத்தும்படியாக இயேசு விரும்புகின்றார்.
அதான் அந்த வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்வற்ற நிலையில, சூடு சொரணை இல்லாத ஒரு சூழலில போய்கொண்டு இருக்கிற உங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை நீங்களே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஐயா, என் நிலைமை இப்படித்தான் இருக்கு, ஏன்னா நான் இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைச்சு எங்க போகன்னு தெரியல, அப்படி அலைந்த நாட்கள் உண்டு. ஒருவேளை அதே போல நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஐயா, நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் நினைக்கிறேனே, என்னால முடியலையே. இயேசுவிடத்துல கேளுங்க, உம்மால முடியும் ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும், என் கணவரை சுத்தமாக்கும், என் மனைவியை சுத்தமாக்கும், பிள்ளைகளை சுத்தமாக்கும் என்று நீங்கள் கேட்டீர்களே என்றால் நிச்சயமாக சுத்தமாக்குவதற்கு எப்போ சித்தமானால் சுத்தமாக்கும் சொன்னான அந்த மறு நிமிஷமே இயேசு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இந்த அதே வார்த்தை உங்களுக்கு வருகிறது. நிச்சயமாக இயேசுவுக்கு சித்தம் உண்டு. இயேசு நீங்கள் இப்படி பாவத்திலே விழுந்து அழிந்து போவதற்கு விரும்பவில்லை, அவர் பாவிகளை மனம் திரும்புவதற்கு தான் அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் பலியாய் இருக்கிறார். எனவே இயேசுவை நோக்கி நீங்கள் தைரியமாக கூப்பிடலாம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி. ஏன் இயேசுவுக்கு விரோதமாகவே பாவம் செய்த பவுலை கர்த்தர் மாற்றினார், சந்தித்தார். சவுலாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக அவன் நிருபத்தை வாங்கி கொண்டு செல்கிறான். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அவன் சொல்றாய், யார் யா நீ துன்பப்படுத்துகிற? இயேசு நான். அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய ஒரு பெரிய ஊழியக்காரனாக மாற்றினார். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை கூட நீங்கள் செய்திருக்கலாம். இயேசுவுக்கு விரோதமாக நீங்கள் பேசி இருக்கலாம். ஒருவேளை அறியாமையின் காலமாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் பிரச்சனையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை, வியாதியாக இருக்கலாம், அல்லது பாவ பழக்கமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் இயேசு சொல்றார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆனா நீங்க கேட்கணும், இயேசுவே என்னை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்கும், நான் விரும்புறேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களை சுத்தப்படுத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, அடுத்து அவனுடைய அந்த குஷ்டரோகியினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குஷ்டரோகம் பிடித்தவர்களுடைய தோல் என்ன செய்யுமா? புண்ணாக மாறும், சீழ்வடியும். சீழ் பிடித்த புண்பட்ட அந்த காயப்பட்ட வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கும். நீங்க யோபுவினுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்தில் அதுல 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் பின்பகுதியில் அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். கொடிய பருக்களால் வாய்த்தனால அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து சாம்பல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய மனைவியை அவனை பார்த்து சொல்கிறார், ஏன் நீ இப்படி இருக்கிறீரு? ஏன் இப்படி சொரிந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? நீ தேவனை துசித்து ஜீவனை விட்டு நீ செத்து போயிரும். இது இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றையும் இழந்து போயாச்சு. உம்முடைய சரீரமும் இப்படிப்பட்ட வேதனையில் இருந்து நீர் ஏன் சாக வேண்டும்? வேதனையோடு ஏன் இருக்க வேண்டும்? நீ செத்து போய்விடும், மரித்து போய்விடும். சூழலில் ஒரு சகோதரி, அவர்களுடைய கணவன் சொன்ன சாட்சி இல்ல, அவர் மனைவியை குறித்து அவர் பேசின காரியம். ஒரு தோல் வியாதி, அலர்ஜி ஏற்பட்டு அவளுக்கு சொறி சிறங்கு போல மாறிவிட்டது. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அது எவ்வளவோ செய்தும் அது கேட்கவில்லை. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியில போகாமலே வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். ஏன்னா எங்க போனாலும் சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சொறி சிறங்கால அவர்கள் பாதிக்கப்பட்டு போய் அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு திருமண காரியம், ஒரு முக்கியமான திருமண காரியம் வந்துருச்சு. அந்த திருமண காரியத்திற்கு நிச்சயமாக அவர் போய்த்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி, எப்படியாவது போகலான்னு அவங்க என்னெல்லாமோ
மருந்து இருந்து தேய்ச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கு போய் ஒரு 10 நிமிஷம் தான் இருந்திருப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அவளுக்கு ஊரல் அதிகமாயிற்று. ஊரல் அதிகமான உடனே அவங்க ஊரு அப்படியே சொரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சொரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 14-15 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் அந்த சகோதரன்ட்ட வந்து, ஆண்டி என்ன உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, வந்து எல்லாரும் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் முன்னாடி வந்து இப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உடனே அந்த சகோதரி அழுதுகிட்டே, இல்லைம்மா எனக்கு இப்படி ஒரு சொறி சரங்கு மாதிரி இருக்கு. உடனே டக்குன்னு அந்த பொண்ணு எந்த யோசிக்காம, ஐயோ இப்படிப்பட்ட சொறி சரங்கு இருக்கா, அப்ப நீங்க இங்க ஏன் கல்யாண வீட்டுக்கு வந்தீங்க, திருமண வீட்டுக்கு ஏன் வந்தீங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்துட போகுது, ஐயோ அவங்க பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போறாங்க, நீங்க உடனே இடத்த காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போயிருச்சான். இந்த சகோதரிக்கு ஒரே வேதனை, ஒரே வேதனை. ஐயோ நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், நான் ஏன் இப்படிப்பட்டதா இருக்கிறேன், எவ்வளவோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாச்சு, எதுவுமே சுகம் கிடைக்கல, இப்ப இந்த சின்ன பொண்ணு வந்து என்னை சொல்றா, நீ ஏன் இங்க வந்த, நான் இந்த நிகழ்ச்சி தானே வந்திருக்கிறேன், வேற வழி இல்லாம தானே நான் அங்க வந்தேன், நிலைமை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு ஓடி தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். அவளுக்கு தெரியல அது சுகம் கொடுக்கிற ஒரு இயேசு உண்டுன்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாதது நிமித்தமாக, ஐயோ நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு போய் கொண்டு இருக்கிறேன், இதற்கு எவ்வளவோ நான் மருத்துவம் செய்து பார்த்தும் எதுவுமே எனக்கு சரியாகலையே, நான் என்ன செய்வது, ஒரு சிறிய பெண் என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டாளே, என்னை அவமானப்படுத்தி விட்டாளே, என்னை காயப்படுத்தி விட்டாளே, என்னுடைய மனம் புண்பட்டது நிமித்தமாக போய் தற்கொலை செய்து கொண்டதை மனைவி தற்கொலை செய்து கொண்டார். 2 வயதுல ஒரு குழந்தை, அந்த குழந்தையோடு நான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஐயா பிறந்தது பெண் குழந்தை, இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னாகும், இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாழாய் போயிருமே, என் குழந்தையோட வாழ்க்கை பாழாய் போயிருமே, இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுகிற ஒரு பெண் கிடைச்சா போதும். ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. உன்னை என் மனைவி மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அன்பு வச்சிருந்தேன், நேசம் வச்சிருந்தேன். எனவே அந்த அவளை மறப்பதற்கு அவளுடைய இடத்துல இன்னொருவரை வைக்க என்னால முடியாது. அது மாத்திரமல்ல, என்னுடைய மகளை நான் பார்க்க வேண்டும். எனவே என்னால இன்னொரு திருமணத்தை குறித்து நினைத்து பார்க்க முடியாது. ஐயா கடைசியில அந்த மகளும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள், தன்னுடைய கணவருடைய வாழ்க்கையும் பாழாய் போய்விட்டது. இந்த சிறு பெண்ணும் தாயற்றவளாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றாளே, எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். அப்படித்தான் இந்த யோபுட்ட சொல்றா, நீ இருந்து என்ன பிரயோஜனம், ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறாயே, உனக்கு அசிங்கமா தெரியலையா, உனக்கு கேவலமா தெரியலையா, ஏன் நீ இருக்க வேண்டும், ஜீவனை விட்டுவிட வேண்டியதானே, ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனைவி சொல்லுகிறாள். வேறு யாரும் இல்லை, அவனுடைய மனைவி சொல்லுகிறாள். ஆனாலும் அவன் சொன்னான், போ பைத்தியக்காரி மாதிரி பேசி கொண்டு இருக்கிறாய், உயிரோடு இருக்கிறார், எடுக்க முடியும், அவர் எனக்கு இந்த நேரத்தில் இதுவரைக்கும் நன்றாக வாழ வைத்திருந்தார், இப்ப தீமை வந்துருச்சு, பரவாயில்லை, நான் மறிக்க எனக்கு பரவாயில்லை, ஆனா ஒன்று மாத்திரம் தெரியும், என் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக சூழல் மாறிச்சு. எந்த வாய் சொல்லிச்சோ ஜீவனை தூஷி ஜீவனை சொல்லி அதே ஸ்திரியோடு அதே மனைவியோடு மீண்டுமாக வாழ்க்கை நாற்றமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறதே, வியாதிப்பட்டு போய் கிடக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை நீண்ட நாட்களாக நான் படுத்த படுக்கையா இருந்து கொண்டு இருக்கிறேன், மரண படுக்கையில இருந்து கொண்டு இருக்கிறேன், அல்லது என்னால் நடக்க முடியாது, நான் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு போயிருக்கிறேன், என்னால் நடக்க முடியல, எதுவும் செய்ய முடியல, வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? பெரஸ்தா குளத்தருகில
38 வருஷமா ஒருத்தன் படுத்திருந்தான். அதற்கு இடைட்டு அந்த பெதஸ்தா குளத்துல தேவதூதன் வந்து திடீர்னு எப்போவாது கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். 38 வருஷமா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கலக்கினாலுமே 38 பேர் அவனுக்கு பின்பாக இருந்தவர்கள் சுகம் பெற்று போயிருக்கிறார்கள். ஆனா இவன் சுகம் பெற முடியவில்லை. இவனால முந்தி இறங்க முடியல. ஏன் இறங்க முடியல? இவனால எழும்பி நடக்க முடியல, ஒண்ணு செய்ய முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 38 வருஷமா படுக்கையாய் படுத்திருந்த அவனை தேடி இயேசு போனார். அவனை தேடி இயேசு போய், நீ சுகம் பெற விரும்புகிறாயா? அவனை சுகப்படுத்தி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொன்னார். அதே இயேசு இன்று உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு சுகமே கிடைக்காது மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னாலும் சரி, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க, என்னை இந்த நாற்றமான இந்த வியாதியில் இருந்து, இந்த மோசமான வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு, என்னை சுத்தப்படுத்துவதற்கு உம்மால முடியும் ஆண்டவரே. ஒருவேளை நான் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. இனி நான் பாவம் செய்யாதபடி எனக்கு காத்தருளும். எனக்கு இந்த நோயிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் நீங்க கேட்டீங்கன்னா, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகளை மாற்றுவார். யோபுவிற்கு எப்படி செய்தாரோ அதே போல உங்களை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த சகோதரியை போல நீங்கள் மனம் உடைந்து போக வேண்டாம். நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவை எடுக்க வேண்டாம். என்னால் முடியாது, இனி அவ்வளவுதான். இல்லை, உங்களுடைய வாழ்க்கை இனிதான் ஆரம்பமாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து தான் புதிதாக ஆரம்பிக்கப்பட போகிறது. அந்த இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு சுகம் தாரும் அப்படின்னு சொல்லி, என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அடுத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை, குஷ்டரோகின்ற வாழ்க்கை எப்படி இருந்தது? அவனுடைய கால் விரல்கள் எல்லாம் சிதைந்து போய்விடும். குஷ்டரோகம் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த விரல் இப்படி மடங்கி போயிருக்கும். அதால எதுவும் செய்ய முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, குடும்பங்கள்ல சமாதான குலைச்சல், சமாதானம் இல்லை. இந்த விரல்கள் எல்லாம் நல்லா ஏங்கிச்சுன்னா தான், ஒன்று போல இணைஞ்சாதான் கைகளால் வேலை செய்ய முடியும். இந்த கைகள் ஒன்றுக்கொன்று செய்ய முடியல அப்படின்னு சொன்னா வேலை செய்யாது. ஒரு இருந்தாலும் வேலை செய்ய முடியாது. அப்ப எல்லா விரல்களும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ குடும்பத்துல சமாதான குலைச்சல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன சமாதான குலைச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகத்துல பார்த்தா 4வது அதிகாரத்துல காயினுடைய முகநாடி வேறுபடுகிறது. கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அவன் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செலுத்தணும்னு சொல்லி செலுத்தினா தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தது, கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனா இவனுடைய முகநாடி மாறிற்று. இவன் உலக வாழ்க்கையில இதா இருந்தான். ஒருவருடைய காரியத்துல ஒருவர் மீது ஒருவர் பிரியமாக இருக்கிறபடினால குடும்பத்துல பிரச்சனை. ஒரு சில பெற்றோர் மூத்தவனா இருக்கிறாங்க, அதனால இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம், இல்ல மூத்தவன் உன்னை படிக்க வச்சிட்டோம், நீ நல்ல வேலைக்கு போயிட்ட, அடுத்து அவன் சின்ன பையனா இருக்கிறான், அதனால அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், அதனால அவனுக்கு அதிகமான பங்கு, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவது நிமித்தமாக குடும்பத்தில் பகை ஏற்படுகிறது. குடும்பத்தில் சமாதான குலைச்சல் ஏற்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போல ஏசா யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை தனக்கு வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எடுத்துக்கொண்டது நிமித்தமாக இங்கு ஏசா அவன் மேல கொலை வெறியில் இருந்து கொண்டிருக்கிறான். குடும்பத்தில் சமாதான குலைச்சல். அது வரைக்கும் சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருந்த குடும்பம் எப்போ அந்த சொத்து ஆசீர்வாதம் பாக பிரிவினை அப்படின்னு வந்ததோ அப்போ பிரச்சனைக்குள்ளாக அங்க ஆசீர்வாத பிரச்சனை வந்தது. அதே போல இப்போ உள்ள காலகட்டங்களில் அநேக குடும்பத்தில் பாக பிரிவின் நிமித்தமாக பிரச்சனைகள் ஏற்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சமாதான குலைச்சல் காணப்படுகிறது. அதற்கு என்ன? அவனுக்கு இருந்தது என்ன? கர்த்தரே சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? அப்ப ஐயா, நான் நன்மை செய்தா ஒருத்தருக்கு மேன்மை கிடைக்கும்,
ஒருவருக்கு மேன்மை கிடைக்கும். 2 சகோதரர் இருந்தாலும் ஒரு சகோதரர் யார் வேலை செய்கிறார்களோ அவர்கள் நன்கு உயர்வார்கள். அவர்களுக்கு அதிகமான பணம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், ஐஸ்வர்யம் வந்து சேரும். அவர்களால் அவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் கொஞ்சம் கம்மியா வேலை செய்வாங்க, அவங்க கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். அவனுக்கு மட்டும் கிடைக்கி அப்படின்னு சொல்லி பொறாமை, அது நிமித்தமாக, பொறாமை நிமித்தமாக சமாதான குலைச்சல் ஏற்படுகிறதே நம்மால பார்க்க முடிகிறது. இப்படி சமாதான குலைச்சல். அடுத்துங்க ஏசா என்னன்னா, அவன் மூத்த பையனா இருக்க, சேஷ்ட புத்திர பாகம் அது முக்கியமானதாக இருக்கிறது, அதை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுல கவனமாக இருக்கிறான். ஒரே ஒரு நாள் பசியை என்னால தாங்க முடியாது, நான் செத்து போயிருவேன், அதனால கஞ்சி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த பைத்தங்கஞ்சியை இவன் வாங்கி குடித்தது நிமித்தமாக, அந்த கூளை வாங்கி குடித்தது நிமித்தமாக இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு விட்டான். விற்று போட்டதுனால அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு தன்னுடைய தகப்பனர் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். அப்ப தாய் தகப்பன் நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாய் தகப்பனை என்ன யாதுன்னு பாக்குறது கிடையாது. சமீபத்துல கூட நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வயதான மூதாட்டி, அவங்களால நல்லா குனிந்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மூதாட்டி வழியில என்னை மறித்து, தம்பி என்னை கொஞ்சம் தூரம் கொண்டே விட்டுறியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் கொண்டு அவர்களை விட போகும் பொழுது அவளோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்ன காரியம், ஐயா எனக்கு முதுகுல பயங்கரமான வலி, ஏற்கனவே கூண்டு விழுந்துருச்சு, பயங்கரமான வலி, ஆனா என்னால இருக்க முடியல, அதான் வந்தேன். நான் சொன்ன உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு சொன்னா, 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 4 பிள்ளைகளுமே அரசு வேலைகள்ல இருக்கிறாங்க, உயர்ந்த பதவிகள்ல இருக்கிறாங்க, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பின்ன ஏம்மா அவங்கள சொல்லலாமே, வரமாட்டாங்க. ஆனா 5 ஏக்கர் நிலம் இருக்கு. நான் இந்த கூனியாக இருந்து கொண்டு நான் அந்த எல்லாவற்றையும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். அது எல்லாவற்றையும் அந்த நெல் நேரத்தில் நெல் மற்ற என்னென்ன பயிரிட வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் நான் வயல்ல போய் எல்லாவற்றையும் பங்கிட்டு அறுவை முடிந்து அறுவித்து வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது என்ன செய்வாங்கன்னா 4 பிள்ளைகளுமே வந்து விடுவார்கள். 4 பிள்ளைகளுமே வந்துருவாங்க. வந்துட்டு உடனே எல்லாரும் பங்கு வச்சு எனக்கு ஒரே ஒரு மூடை இது போதும்லாமான்னு சொல்லி அதை அவித்து இது கூட கொடுக்க மாட்டாங்க, அப்படியே நெல்லாகவே போட்டுட்டு போயிடுவாங்க. மீதி எல்லா நெல்லையும் அவங்களே எடுத்து விற்று 4 பேரும் பங்கு போட்டு போயிடுவாங்க. என்ன யாதுன்னே என்கிட்ட கேட்க மாட்டாங்க. செய்கிறேன். ஏமா அப்படி செய்றீங்க? நீங்க அவங்ககிட்ட சொல்லலாம்ல, பிள்ளைங்க தானே, ஓ பிள்ளைங்க தானே, பரவாயில்ல சாப்பிடட்டும், இப்படிதான் சொல்லிட்டு பேசிட்டே வந்தாங்க. கடைசியில் அவங்கள இறக்கி வந்து அவங்க இடம் வந்தோடனே இங்க இறக்கி விடு அப்படின்னு சொல்லி இறங்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க. பார்க்கணும் தம்பி, இப்போ நான் பாடுபடுறேன், நான் பாடுபடுறது என் பிள்ளைங்க கொண்டு போகட்டும், சந்தோஷம். ஆனா 4 பேருக்கும் 1 சென்ட் நிலம் கூட தரமாட்டேன், எல்லாவற்றையும் நான் அநாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன். இன்னும் பார்ப்பேன், ஒழுங்கு அவங்க என் கூட வந்தாங்கன்னா சரி, இல்லைன்னா எழுதி வச்சிருவேன் அப்படின்னு தான் சொன்னார்கள். பாருங்கள், அப்போ பெற்றோரை பார்ப்பது யார்? அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அதுல இருந்து பலனை நம்ம அனுபவிக்கிறோமே, அந்த பெற்றோர்களுக்கு உதவி செய்வது யார்? அந்த பெற்றோர்களை பராமரிப்பது யார்? இல்ல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. காரணம் பொருளாசை. நான் எனக்கு பணம் வேணும், அவ்வளவுதான் முக்கியம், வேறு அன்பு முக்கியம் இல்லை. போட்டி பொறாமை இதுதான். இன்னும் மற்ற குடும்பத்தில் போய் நம்ம ஏன் தலையிடணும்? அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துட்டு போறாங்க, அதுல போய் தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துக்கொண்டு பேசாமல் இருக்கக்கூடிய காரியம். குடும்பத்தில் சமாதான குலைச்சல் இது எல்லாம் வருது. அவரவர் குடும்பத்தை அவரவர் பார்த்துக்கிட்டு இருந்தா நிச்சயமாக சந்தோஷமாக போய் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட சமாதான குலைச்சல், அப்படிப்பட்ட சமாதான குலைச்சலோடு இருந்தா, ஆண்டவரே பொறாமையோடு என்ன குடும்பம் இருக்குப்பா, இல்ல பங்கு போடுறதுல பிரச்சனைகள் வருது, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்குறீங்களா? இயேசு உங்களுக்கு கொடுப்பார் நிச்சயமாக. அதற்காகத்தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த குஷ்டரோகி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதற்கு முன்பு குஷ்டரோகியை குறித்து நம்ம பார்த்தா
மோசேக்கு குஷ்டரோகம் வந்திருக்கும். அவனுக்கு அவனே சரி செய்து கொள்வான். அதை கோலை போடணும், எடுக்கணும், அதை செய்தான், அவனுக்கு சுகமாச்சு. மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. அவன் மோசே திறப்புல நின்று ஜபித்தான், மிரியாமுக்கு சுகம் கிடைச்சது. நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. நாகமான் போய் தீர்க்க தரிசனிட்ட கேட்கும் பொழுது 7 தரம் ஸ்நானம் பண்ணு அவன் ரட்சிப்பிற்காக. முதல்ல வந்தது கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்கு. 2வது மிரியாமுக்கு வந்தது தேவனுடைய தண்டனை. 3வது நாகமானுக்கு வந்தது ரட்சிப்பிற்கு ஏற்ற சிக்ஷை. இது எல்லாம் இப்படி எல்லாம் தனித்தனியாக நடந்தாலும் இங்கு வசனத்தை நீங்கள் நன்கு வாசித்து பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷத்துல இங்கு அற்புதம் நடந்ததை நீங்கள் நல்லா பார்க்கும் பொழுது மார்க் 1வது அதிகாரம் 41வது வசனத்துல, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. இயேசு உங்களை தொட போகிறார். இயேசு தொட்டா அற்புதம் நடக்கும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் தலைகளில் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால தொடப்போகிறார். பாவ கரைகள் மாறப்போகிறது. குடும்ப சமாதான குலைச்சல் மாறப்போகிறது. வியாதிகள் மாறப்போகிறது. அந்த இயேசுவை நோக்கி எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போமா? அந்த சிலுவை நாதர் இயேசுவை நோக்கி பாருங்கள். கல்வாரி நாயகனை நோக்கி பாருங்கள். அவர்தான் விடுதலை கொடுக்கக்கூடியவர். எல்லாம் கண்களை மூடி இருதயத்திலிருந்து யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த ஜாதியினராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், நீங்க இயேசுவினிடத்தில் கேட்டீங்கன்னா இயேசு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இயேசுவே என்னை சுத்தமாக்குன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால முடியும், நான் விசுவாசிக்கிறேன், என்னை சுத்தமாக்குன்னு சொல்லி எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு உம்மாலே எல்லாம் கூடும், உம்மாலே கூடும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உடனே இயேசு அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். உங்களோடு பேசினவர் அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விருதாவாக போய்விடுவதில்லை. அவர் செய்ய நினைத்ததை செய்து திரும்பி வரும். அவர் வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியாக அவர் சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி கடல் மீது நடந்தீர் ஐயா, அந்த இயேசுவுடைய கரம், அந்த ஆணி வாய்ந்த கரம் கடல் மீது நடந்தீர் ஐயா, கடும் புயல் அடக்கி அந்த கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது. சாத்தானை உங்கள் மீது வைக்கப்படுகிறது. உங்கள் மீது வைக்கப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். தரித்திரமான சூழலில் போய் கொண்டு இருக்கிறீங்க. தரித்திரமான சூழலில் தான் ஐயோ விடிஞ்ச காலையில பிரேக்பாஸ்டுக்கு நான் என்ன செய்ய தெரியல, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, தரித்திரமான சூழலை, இந்த சூழலில இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது. அநேகருடைய வீடுகள்ல நீண்ட நாட்களாக ஐயோ என் வீட்டுல இதுவரைக்கும் நான் ஒல வைக்கல, சோறு பொங்கல, குழம்பு வைக்கல, எதுவுமே செய்யலையே, யாராவது கொஞ்சம் கொடுக்கிறாங்க, அதை வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ஒருவேளை ரொட்டிக்காக நான் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் இயேசு சொல்கிறார், சித்தம் உண்டு, சுத்தமாக எப்பொழுது எல்லா தரித்திர சூழலை மாறுகிறது, எல்லா தரித்திர சூழலை மாறுகிறது. இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ஒளி விளக்காய் வந்திருக்கிறார். ஒளி விளக்காய் வந்திருக்கிறார். ஆசீர்வதிக்கிற கரம் உங்கள் மீது இறங்கி இருக்கிறது. ஐயோ கடன் பிரச்சனையினால என்ன செய்து கொண்டு இருக்க என்னால முடியலையே, நான் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் எல்லாம் வட்டி வட்டின்னு வட்டிக்கே குடிச்சிட்டு போயிடுறேனே, இதால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போகுது, இதனை விட நான் செத்து போன நலமாய் இருக்கும் என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரரே சகோதரி, உங்களை பார்த்துதான் இயேசு சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக, சித்தம் உண்டு, சுத்தமாக. இயேசு உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். வீண் செலவுகள் வருவதில்லை, வீண் செலவுகள் வருவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஐயோ வீடு கட்ட முடியவில்லை, வீடு கட்டுவதற்கு எத்தனை தடங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அலங்கி
அலம்பி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரியே, உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு வீடு வாசலை கட்டுவதற்கு நான் உதவி செய்வேன். நிச்சயமாக உதவி செய்ய, உனக்கு உதவி செய்யும்படியாகத்தான் நான் உன் பக்கத்துல இறங்கி வந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே நல்லதொரு வீட்டை நீங்க கட்டுவீர்கள், வீட்டை கட்டுவீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே வீடு கட்டப்படும், வீடு கட்டப்படும். இயேசு உதவி செய்வார். நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, நீர் எனக்கு வீட்டை கட்டப் போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவருக்கு இருதயத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறிடுங்க, நன்றி பலி ஏறிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என் தேவனீர் அவருடைய கண்ணீரை துடைப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக. ஐயோ, என் சகோதரன் சகோதரிகளுக்குள்ளாக குடும்ப பிரச்சனை, குடும்ப பகை இருந்து கொண்டு இருக்கிறதே, பகை வளர்ந்து கொண்டே இருக்கு. இது என்னவாய் முடியுமோ, இந்த பகை தீருமா தீராதா என்று கலங்கி புலம்பிக் கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தர் பேசுகிறார். நீ சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை இயேசு கட்டளையிடுகிறார். சமாதான பிரபுவாக உங்கள் வீடுகளில் இறங்கி இருக்கிறார். சமாதானம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். உன் குடும்பத்தில் இனி அலறல் இல்லை, அலறல் இல்லை, துக்கம் இல்லை, துக்கம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவே கிரியை நடப்பிப்பீராக, கிரியை நடப்பிப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் பிள்ளைகள் மீது அமரும்படியாக ஜெபிக்கிறேன், அமரும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயோ, என் தொழில நஷ்டமாகி போய் இருக்கிறது, நஷ்டமாக போகுது, என் தொழில ஒரு விருத்தி இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது நீர் ஆசீர்வதிக்கிறீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்க கிருபை செய்வீராக. தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா பொறாமையின் கண்கள் ஆண்டவரே, எரிச்சலின் கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்பட்டு போவதாக. எல்லா பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மாந்திரவாத வில்லி சூனிய கட்டுகளின் வல்லமைகள், சைவனை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது முறிக்கப்படுவதாக. அதன் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரை துடைப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக. ஐயோ, எனக்கு வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையை செய்வீராக. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் அல்லவா, அதிகமாய் செய்கிற தேவன் அல்லவா. ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும் சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேனே, நம்பிக்கையோடு இருந்தேனே, இந்த வேலை எனக்கு கிடைக்கலையே அன்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனே நீர் ஆறுதல் செய்வீராக. இதைவிட பெரியதொரு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இவனி அவ்வளவுதான், என் வாழ்க்கையில் இந்த வியாதி மாறாது, இந்த வியாதி மாறாது சொல்லி 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல படுத்து கிடந்த அந்த ஆண்டவரே வியாதியஸ்தனை போல ஆண்டவரே அநேக நாளாக, நீண்ட நாளாக படுத்த படுக்கையில் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இறங்குவதாக. உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே குணமாவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக மாறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக. உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உன்னை சௌக்கியமா வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே நீர் கொடுத்த அதிகாரத்தின் பேர்ல ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே மரண படுக்கை மாறுவதாக. எழும்ப முடியாதபடி இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதி படுக்கைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறப்பா. எலும்பு முறிவினாலே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எலும்புகள் எல்லாம் ஜாயிண்ட் ஆவதாக, ஜாயிண்ட் ஆவதாக. பிரச்சனை வேற எந்த பிரச்சனைகள் இருக்க கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் மீது உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் வைக்கப்படும்படியாக
ஜெபிக்கிறப்பா ஜெபிக்கிறப்பா. எல்லா ஆண்டவரே மருத்துவமனைகள்ல ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. பால்வினை நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ஐயோ, என் மேல எந்த தவறும் கிடையாது, எனக்கு எப்படி இந்த நோய் வந்ததுன்னு தெரியாது என்று அழுதி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, எல்லா பாவங்களை நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கின்றீரே. அந்த பிள்ளைகளை சுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அந்த பிள்ளைகள் மீது உச்சி முதல் பாதம் வரை தெளித்து ஜெபிக்கிறப்பா, தெளித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா நோயிலிருந்து தகப்பனீர் விடுதலை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அப்படியே ஜெபிக்கிறப்பா. பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த குஷ்டரோகியை போல, ஆண்டவரே குஷ்டரோகியை போல ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக, உணர்வற்ற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்காக, சொரணையின்றி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உங்க பாதத்துல வருகிறோம்ப்பா, உங்க பாதத்துல வருகிறோம். விடுதலையின் நாயகனே, நீர் தான் விடுதலை கொடுக்க முடியும். பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு, ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. இயேசுவே, அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை தயவாய் மன்னிப்பீராக, தயவாய் மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோமே. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய பாவங்களை எல்லாம் போக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சூதாட்டத்தில், மது பழக்கத்திற்கு, காதல்ல பயப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே விபச்சார வேசித்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே அதிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அந்த பிள்ளைகள் மீது தெளித்து ஜெபிக்கிறப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா, ஒரு உணர்வுள்ள இருதயம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசுவே, விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறேன், சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். யாருக்கெல்லாம் பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே சுகத்தை கொடுப்பீராக. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில உம்முடைய நாம மகிமைப்பட்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.